வெல்கம் டு குமாரி இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், நம்மளோட குமரி இன்ஃபர்மேட்டிக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லார்கிட்டேருந்துமே ரொம்ப நல்ல சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கும் நம்மளோட வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒரு உண்மையான விஷயத்தோட, அதாவது ஒரு உண்மையான சம்பவத்தோட கூட நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, யார் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்களோ, ரொம்ப அக்கறையாக இருக்காங்களோ, இல்லை உங்கள் மேலே ரொம்ப கேர் எடுத்து உங்களை ரொம்ப கவனிச்சுக்கிறாங்களோ, அவங்கள தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலையும் இக்னோர் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்காக எடுத்திருக்கோம். அதைத்தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சொசைட்டியை பார்த்திங்கன்னா, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் பாசத்துக்கும் அன்புக்கும் விலை மதிப்பே இல்லாத, விச் மீன்ஸ் விலையே இல்லாத ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம கூட பழகிறவங்க, அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. பட் எல்லாருமே நம்ம கூட அன்பாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப்சல்யூட்லி நோ தாங்க. அது எப்படி நம்ம உண்மையாக இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. நம்ம கூட சந்தோஷத்தில் நிறைய பேர் கூட இருப்பாங்க, நிறைய பேர் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்குவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக நம்ம கூட இருப்பாங்க. அவங்க எல்லாமே நிஜமாக நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க கிடையாதுங்க. அதில் எப்படி நம்ம அந்த பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்றைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் வருதோ, இல்லை ரொம்ப வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறோமோ, அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் இருந்த பாதி பேரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒன்லி ஃபியூ பீப்புள்ஸ் வில் பி தேர் வித் அஸ். அந்த கொஞ்சம் பேர் தாங்க நம்ம மேலே உண்மையான அன்போடு இருக்கிறவங்க. ஸோ அப்படி நம்ம மேலே கேராக அன்பாக இருக்கக்கூடியவங்கள எந்த சிச்சுவேஷன்லேயும் அவங்கள நம்மளை அவாய்ட் பண்ணிடவே கூடாதுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த காலத்தில் உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த கிடைக்கிற உறவை நம்ம என்றைக்குமே இக்னோர் பண்ணிடக்கூடாது. இக்னோர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்கள நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுனா கண்டிப்பாக இழந்து போனவங்க நம்மளை திரும்பி பார்க்கவும் மாட்டாங்க. நம்ம இழந்தவங்க நமக்கு திரும்ப கிடைக்கவும் மாட்டாங்க. அந்த உண்மையான அன்பும் உண்மையான கேரும் நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடுங்க. ஸோ அதனால நம்ம கூட அன்பாக இருக்கிறவங்க, நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறவங்க, அவங்கள எந்த விஷயத்துலையுமே இக்னோர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளஸ் இதில் ஒரு உண்மையான சம்பவத்தையும் கூட நாங்கள் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நிஜமான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப நாளாகவே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நேசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட சேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட ஐ மிஸ் யூ, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு, வேலைக்கு போனீங்களா, இப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணோட சேட் ரொம்ப கேரிங்காக அந்த பையன்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ தானே இதுக்கு மேலே என்ன பேசுவா, எப்போ மெசேஜ் பண்ணாலும் ஒன்று சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இன்றைக்கி வேலை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு, ஆர் யூ ஓகே, ஹாப்பியாக இருக்கீங்களா, இவ்வளோ மட்டும்தானே கேட்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அவனுக்கு ரொம்ப வெறுத்து போனது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் இவன் ரொம்ப நல்லா தூங்கிட்டுருக்கான். அப்போது அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கண்டினியூஸாக ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த தூக்கத்துலேயும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு என்ன மெசேஜ் பண்ண போகிறா,
தூங்கிட்டியா, சாப்பிட்டுட்டியா, இந்த மாதிரி தான் அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிவிட்டு திரும்பவும் அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யார்கிட்டேருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து வருது. ஸோ அந்த ஃப்ரெண்ட் அந்த பையன்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா அப்படிங்கிறத சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ரொம்ப பதட்டத்தில், என்ன சொல்கிறீங்க, நேற்று நைட் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலே, எப்படி இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கிட்ட அவன் கேட்குறான். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, நேற்றுக்கு நைட்டு அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. அது என்ன மெசேஜ்னு நீ ரீட் பண்ணி பார்த்தியா? ஆக்சுவலாக அவள் நடந்து வந்துட்டுருக்கும்போது கொஞ்சம் பேர் அவள் பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. உனக்கு ஒரு கால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு அதை மெசேஜாக கன்வே பண்ணியிருக்கா. அதாவது, என்னை பின்தொடர்ந்து நிறைய பேர் வர்றாங்க, நான் இப்போது உன்னோட ஸ்ட்ரீட் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன், தயவுசெய்து வெளியில் என்னை காப்பாற்று அப்படிங்கிற மெசேஜ் தான் உனக்கு அவள் அனுப்பியிருக்கா. பட் அந்த டைம்லேயே நீ அந்த மெசேஜை ரீட் பண்ணியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ காப்பாற்றி இருந்திருக்கலாம். அதை நீ இக்னோர் பண்ணினதுனால இன்றைக்கி அவளோட உயிரே போக வேண்டிய அபாய நிலை வந்திருக்கு. அவங்க அவளை கொன்னுட்டாங்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ அப்போ அவன் நினைக்கிறான், ஐயோ, எப்பவுமே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு கேட்பா. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோட மெசேஜை இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி அவளே இல்லாமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ரொம்பவே வருத்தப்படுறான். ஸோ இது நிஜமாகவே நடந்த ஒரு ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒருத்தங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இது நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஒருத்தங்களை பிடிச்சிடுச்சு அப்படின்னா அவங்க பின்னாடி ரொம்பவே சுற்றி இந்த காலத்தில் அவங்கள பேச வைக்கிறாங்க. பேச வச்ச பிறகு அவங்கள அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதுக்கு பிறகு ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி மாறிடுது. இவங்க தானே பார்த்துக்கலாம், இவங்க தானே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. கேர் அப்படிங்கிறது எல்லார்கிட்டேருந்தும் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கேர் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது கூட எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மட்டும்தான் கேட்பாங்க. நிஜமாகவே அதை உணர தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அந்த வார்த்தையில் எவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த பையனோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளோ தான் கேட்பா அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தினால இன்றைக்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே அவன் இழந்துட்டான். அவள் இறந்து போகிறதுக்கு இவனும் ஒரு ரீசனாக அமைஞ்சிட்டான். கண்டிப்பாக அவனுடைய வாழ்நாள் முழுக்க இது ஒரு உறுத்தலாகவே தாங்க இருக்கும். இதனால் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நம்ம பீப்புள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப அவங்க கால் பண்ணும்போது நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க, இக்னோர் பண்ணிவிடுவாங்க. பட் நம்மளுக்கு தெரியாது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்த நிலைமையில் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செய்து அது என்னன்னு பார்த்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹெல்ப் தேவைப்படலாங்க. அந்த ஹெல்ப் பண்ண முடியாமல் அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாகவே அமைஞ்சிரோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவே நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு, நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்வே நம்மளை கொல்றது மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க எப்போ கால் பண்ணாலோ எப்போ மெசேஜ் பண்ணாலோ தயவு செய்து அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா அன்புங்கிற விஷயம் கிடைக்கும்போது தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஒன்ஸ் இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப அது நம்மளுக்கு கிடைக்காதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் நம்மளோட வீடியோ. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தன்யா. பை பாய்.